2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி. முதல்வர் விஜய் நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன், முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி நல்லாட்சி என முதல்வரை மாற்றிக் கூறியுள்ளது அதிர்ச்சியை அக்கட்சி தொண்டர்களிடம் ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனமாற வாழ்த்துகிறேன், உங்களை நான் உளமாற பாராட்டுகிறேன். இந்த ஓட்ட பந்தயம் எதற்கு? அதுக்கான காரணம் என்ன? புகை பிடிக்க கூடாது, புகையிலை உபயோகிக்க கூடாது, கஞ்சா குட்கா போன்ற கடும் போதை வஸ்துக்களை நாம் இளைய சமுதாயம் அதை தொடக்கூடாது, அதை அணுகக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளில் நாம் சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நாம் எடுத்திருக்கிறோம். அதே போன்று மது மட்டுமல்ல, குடிப்பழக்கம், மது, புகையிலை, குடி, இந்த பழக்கங்களை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக இன்று மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு. அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் என்பது இனி ஆண்டுதோறும் முதலமைச்சர் பிறந்த நாளில், தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளில் வீரா என்கிற பெயரோடு 5 ஆண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டிலும் இதே ஒற்றுமை தொடர வேண்டும். இந்த அமைச்சரவையே இளைஞர்களின் அமைச்சராக இருக்கிறது. இந்த அமைச்சரவை இந்த சட்டமன்றத்தை 17வது சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிற 1967க்கு பிறகு, 1977க்கு பிறகு 2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விஜய் அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்தை சொல்லிக் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.